விநாயகர். அரச மரத்தடியிலும் குளம், நதிகளின் ஸ்நானகட்டத் துறையின் அருகில் கணபதியை காண்பது அதிசயமே அல்ல. ஸ்நானம் செய்ய வருபவர்கள் ஸ்நானம் செய்து ஒரு சொம்பு அல்லது குடத்தில் நீர் குணர்ந்து கணபதியின் மேல் இட்டு அருகில் இருக்கும் அருகம்பூ அல்லது எந்த இலையையோ பூவையோ கிடைத்ததை அணிவித்து வணங்குவர். கணபதி பிரம்மச்சாரி. இதற்கும் ஒரு காரணம் கூறுவார்கள். தாயான பார்வதி விநாயகரை திருமணம் முடிக்க வற்புறுத்தினார். ஆனால் அவர்தான் பார்வதி நந்தனனாயிற்றே. ஆற்றங்கரையில் வரும் கன்னியா பெண்களில் எவரையேனும் மணக்க பார்க்கிறாராம். ஒவ்வொருவரும் அவருக்கு அன்னையாகவே தோற்றம் தர அவர் மனம் புரியவில்லையாம். அரசமரமே பிரம்மா விஷ்ணு சிவரூபம். மூலத்தோ பிரம்மரூபாய மத்தியதோ விஷ்ணு ரூபினே அக்ரதோ சிவரூபாய விருக்ஷராஜாயத்தே நமக என்பது துதி. அமாவாசை திங்கட்கிழமையில் இருந்தால் 108 பிரதட்சிணம் அரச மரத்தை சுற்றி வர கேட்டதை பெறலாம். அரச மரத்தின் அடிப்பகுதியில் பிரம்மனும் நடுவில் விஷ்ணுவும் மேலே சிவனென விளங்கும் ராஜ அரசனுக்கு வணக்கம். பிரம்ம தத்துவத்தில் கணபதியும் பிரம்ம